நாமக்கல் மாவட்ட அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் கல்லூரி விடுதி மாணவிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் 89.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள 141 புதிய திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2099 பயனாளிகளுக்கு 33 கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியில் சமூக நீதி விடுதியினை திறந்து வைத்து அங்கு தங்கி பயிலும் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்கள் அரசின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற அவர் 90 கோடி ரூபாய் மதிப்பில் 141 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு திட்டங்கள் மூலமாக பயன் பெறுபவர்கள் அரசின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 141 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். அதுபோல் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி நிறைவு முடிவடைந்த பணிகளை திறந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே நாமக்கல் மாவட்டத்திற்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள். ஆகவே நீங்களும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அரசினுடைய திட்டங்களை நீங்கள் 4 பேருக்கு எடுத்துச் சொல்லி இந்த அரசினுடைய தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசிடர்ஸாக நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.